ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதி சாம்பிடிச்சிட்டு சந்திரகலா எல்லாருமே பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. பஞ்சாயத்துக்கு போனதுக்கப்புறமா சாம்பிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நம்மள என் தங்கச்சிக்கும் சிவனாண்டியும் ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அப்படி பிரிஞ்சு இருக்கும்போது அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்காக என் தங்கச்சி கழுத்தில் இருக்கணும். அதனால் அவள் இப்போ தாலி கழட்டி கொடுக்க சம்மதம் சொல்லிட்டா. அதனால் ஊர்க்காரங்க அவ்வளோ முன்னாடியும் அவள் தாலி கழட்டி கொடுப்பா. இன்னும் சிவனாண்டிக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் வந்து சிவனாண்டிகிட்ட சந்திரகலாட்டி கேட்கும்போது அவங்களும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தாங்க. அடுத்தது சந்திரா உன் கழுத்தில் உள்ள தாலியை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து தன்னுடைய தாலியை அப்படியே வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு அவங்க கலட்டுறாங்க. கலட்டி அவங்க சிவனாண்டி கையில் கொடுக்கும்போது, நம்ம ரெண்டு வரையும் இப்படி பிரிச்சுட்டாலா இந்த கார்த்தியும் ரேவதியும் நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக அந்த கார்த்தி தான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த தாலியை கழட்டி கொடுக்கவும், சிவனாண்டியும் வந்து ரொம்பவே சோகத்தோட அந்த தாலியை வாங்கிடுதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சந்திரகலாவா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சு வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகவும், அவங்க அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா சந்திரகலாவும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது கார்த்தி ரேவதி அவங்க ரெண்டு வரையும் பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டே வரவும், அப்போ உடனே மயில்வாங்கன்னு சொல்கிறாங்க, ஐயோ வந்துட்டான்னு, அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியலையே, இப்போ வந்து இன்னும் ஆவேசத்தோடு வந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாங்கனை நினைக்கவும், அப்போ கார்த்தி ரேவதி எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா ரேவதி வந்து சாப்பிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது, என்ன ரேவதி என்ன பேச போகிற அப்படிங்கும்போது, எல்லாம் சித்தியை பற்றின விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ சந்திரகலா வந்து பார்க்குறாங்க. அப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க தங்கச்சி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறாங்க, சொல்ல போனா உங்க கூடவே இருந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்டவங்களை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க, ஏன் உங்க தங்கச்சினாலையா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சாம்பிடிச்சிட்டு பாக்குறாங்க. ஆனா என் வீட்டுக்காரர் என்னம்மா தப்பு பண்ணினாரு, அவரை இப்படி நீங்க தள்ளி வச்சிருக்கிறீங்களே, இது எந்த விதத்துலமா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ரேவதி நீங்க அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் தான் பேசிட்டு இருக்கிறேன், உங்க தங்கச்சினால தானே மன்னிச்சு நீங்க வீட்டுக்குள்ள நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அதுவே என் புருஷனா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா என்ன, இப்போமா அவரை நீங்கள் இருந்து ஏற்றுக்காமல் தடிதனை வச்சிருக்கிறீங்க, அப்படியே அவர் என்னம்மா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எங்க பாரு ரேவதி நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் என் தங்கச்சி நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்து சிவனாடி அவள் கழுத்தில் கட்டின தாலியை கலட்டி தூக்கி உன் முகத்தில் வீசிட்டு வந்துட்டா. ஆனால் அதே மாதிரிக்கு உன் புருஷன் அதான் உன் கார்த்தி இருக்கிறானே, அவன் வந்து அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு வருவானா, அப்படி வரதா இருந்தால் சொல்லி இப்பவுமே நான் ஏற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க, உங்க தங்கச்சி பண்ணின தப்பும் நான் வந்து என்ன தப்பு பண்ணினேன், நான் வந்து பண்ணாத தப்புக்கு நான் இதுக்காக என் பாட்டி தாத்தாவை நான் பிரிஞ்சு வரணும், அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க, உண்மையை சொல்ல போனா அவங்க தப்பே பண்ணல, ஆனா இவங்க தப்பு பண்ணி இருக்கிறாங்க, அதனாலதான் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக இவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க, ஆனா நானும் சரி எங்க தாத்தா பாட்டியும் சரி எந்த தப்புமே பண்ணல, அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, பாத்தியா ரேவதி அவன் தாத்தாவும் பாட்டியும் அவன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவன் பேசிட்டு இருக்கிறான், இதுதான் உன்னுடைய கணவர் கார்த்தியாக்கும், ஆனா என் தங்கச்சி பத்தியா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய புருஷனே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து உதறி தள்ளிட்டு வந்துட்டா, இதுதான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்க பண்ணின தப்பும் இங்க தாத்தா பாட்டி பண்ண தப்பும் ஒன்னாமா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்க பாரு அவங்களால நான் எங்க அம்மாவே நான் இழந்திருக்கிறேன், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கும்போது, அம்மா அப்படிதான் ஒன்றும் நடக்கவே இல்லையே, உண்மையை சொல்ல போனாக்கி பாட்டியோட கதை முடிஞ்சதுக்கு இந்த தாத்தாவும் பாட்டியும் காரணமே கிடையாது, அதுக்கு காரணமும் வேற ஒருத்தங்க தான் அவர் தான் நிரூபிச்சுட்டாரலா, என்ன அதுக்கு ஆதாரம் தான் கிடையாது, கூடி சீக்கிரமே அந்த ஆதாரத்தையும் அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு, அப்போ உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வரும், பாட்டியும் தாத்தாவும் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சாம்பிடிச்சிட்டு வந்து, எங்க பாரு ரேவதி நீ இவனுக்காக நீ எதனால பேசணும்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ அந்த அளவுக்கு அவனை கண்மூடித்தனமா நீ நம்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க, இவர் எந்த தப்புமே பண்ணல, அப்படி இருக்கும்போது நான் அவரை நம்பாம நான் வேற யாரம்மா நம்ப போறேன், இந்த நிக்கிறாங்களே உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களே போய் சொல்லி இந்த மாதிரிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, ஆனால் என் புருஷன் வந்து எந்த தப்புமே பண்ணலை, இந்த குடும்பத்துக்காக அவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, ஏன் உண்மையை சொல்லப்போனால் இப்போ கூட நகை விஷயத்தில் அவர் தானே உண்மையை வெளிக்கொண்டுட்டு வந்தார், அப்படி மட்டும் அவர் வெளிக்கொண்டுட்டு வரலன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் தானே இருக்கும், இவங்க கூட இருந்துக்கிட்டே இன்னும் உங்களுக்கு துரோகம் தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சந்திரகலா வந்து இங்கே பாரு ரேவதி நான் ஏதோ உன் புருஷனால தான் இந்த மாதிரிக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அதுக்காக நீ என்னை இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காத,
என்றைக்குமே நான் எங்கள் அக்காவுக்கு நான் துரோகம் நினச்சதே கிடையாது. இன்றைக்கி எங்கள் அக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் தாலியை கழட்டி அந்த சிவனாண்டி முகத்தில் தூக்கி வீசிட்டு வந்திருக்கிறேன். இன்னமும் சொல்லு, எங்கள் அக்காவுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்ப தயாராக இருக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், பாத்தியா என் தங்கச்சியை பாத்தியா, எனக்காக அவள் உயிரே விட துணிஞ்சிட்டா. இதுக்கு மேலே என்ன வேணும் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டு போகவும், அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ரேவதி நீ எதுக்காக தேவையில்லாமல் எனக்காக பேசிகிட்டு இருக்கிற, பாத்தியா அவங்க இந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்கன்னு தெரியும்ல அப்படிங்கும் போது அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க கூடி சீக்கிரமே நம்ம உண்மையை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது, ஆமாம் ரேவதி நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அதுக்கு நம்ம அந்த பரமேஸ்வரி அம்மாவை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா உண்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, கூடி சீக்கிரமே நம்ம கண்டுபிடிச்சி தீரணுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா நம்ம பரமேஸ்வரி அம்மாவை கண்டுபிடிச்சி தீரணும் அப்படிங்கும்போது இப்போ மயில்வாகனமும் சொல்கிறாங்க, ஆமாம் சகல நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த சந்திரகலா அத்தை வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்ததான் ஏதாவது பிளான் பண்ணி கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி முந்திக்கிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் கட்டுறாங்க. அப்போ கார்த்தி பற்றி அவங்க நினைக்கிறாங்க, என் புருஷன்ற என் கட்டின தாலியை வந்து நீ கழட்டி தூக்கி வீசுகிற அளவுக்கு நீ வந்து செஞ்சுட்டே எல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னும் பாரு அடுத்த ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நீ என்ன கோர்ட்டில் 6 மாதம் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லி இருக்கிறாங்க. 6 மாதம் இல்லை 6 நாளில் உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அப்படியே ரொம்பவே ஆவேசத்தோட வந்து கார்த்தி மேலே இருக்கிற கோவத்தை வந்து அவங்க வெளிக்கொண்டுட்டு வராங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. இப்போ சிவனாண்டிகிட்ட வந்து முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து நடந்து போச்சு அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி கார்த்தியும் தானே. என் பொண்டாட்டி கழுத்தில் நான் கழட்டி தூக்கி வீசுற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன மகனே பண்ண போற அப்படிங்கும்போது, பண்றேன் பண்ணாம நான் விட மாட்டேன், அவளை சும்மா விட மாட்டேன், இனிமேல் தானே இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் வந்து கார்த்தி வந்து பரமேஸ்வரி அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்க. ஆனா வீட்டில் இருக்கிற அந்த மீனாட்சி அம்மா தான் பரமேஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எந்த மாதிரி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.